பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆக்குறாங்க. நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது கூட நீங்களாக இருக்கக்கூடாதுன்னா அந்த கடவுளை நான் வேண்டாத தெய்வமே கிடையாது. ஆனால் கடைசியில் நீங்களும் இல்லை. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இந்த பணம் இருக்கிற போதே அத்தனை தடவை நான் உங்களை கேட்டேன்ல, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தையாவது சொன்னீங்களா? இல்லையே, எதுவுமே சொல்லவே இல்லையே. இப்போ நான் கேட்டதுக்கப்புறமா தான் இப்போ இத்தனை விஷயத்தையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அங்கே இருந்த பணம் எல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது மீனா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீங்கள் லஞ்சமே வாங்கக்கூடாது நான் எதிர்பார்த்தேன், லஞ்சம் வாங்கிட்டீங்க. இனிமேல் உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் கொஞ்ச நாள் போயிட்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. செந்தில் இருந்துட்டு மீனா என்னை தனியாக விட்டுட்டு போகாது மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் சொல்கிறது எதுவுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்காக முடிவு எடுத்துடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம செந்திலும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி மாமா மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, மீனாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நான் வரட்டுமா அப்படின்னு, இல்லை மீனாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா மாமா, இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு ரைடு வந்துட்டாங்க. அதனால் எங்கள் ஏஇயும் அதே மாதிரி சில வேலை செய்கிறவங்களும் அங்கே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா என்னை கேட்டதுனால நானும் லஞ்சம் வாங்கினதை சொல்லிட்டேன். அதனால் மீனா கூச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.